வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போறேன்னா இந்தியன் யூனியன் வங்கியில் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 181 வேகன்சி. சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,020 ரூபாயிலேருந்து 51,490 வரையும் சொல்லியிருக்காங்க. முழுமையாக வீடியோ பாருங்கள், கலந்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அது கீழே இருக்க லிங்க்கை அதில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்தியன் யூனியன் வங்கியில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மத்திய அரசு வேலை காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா 181 வேகன்சி. என்னென்ன போஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஃபயர் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட்டுக்கு, எக்கனாமிக்ஸ்க்கு 6 போஸ்ட்டு, செக்யூரிட்டி ஆஃபீஸர் 19 போஸ்ட்டு, இன்டெகிரேட் ட்ரெஷரி ஆஃபீஸர் 15 போஸ்ட்டுக்கு, கிரெடிட் ஆஃபீஸர் 122 போஸ்ட்டு, ஃபாரெக்ஸ் ஆஃபீஸர் 18 போஸ்ட்டு, டோட்டலாக 181 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணியிடங்கள் இருக்குது. அதுமாதிரி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆஃபீஸருக்கு வந்து பி ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுன்றாங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக் அண்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணுன்றாங்க. செக்ரட்டரி போஸ்ட் வந்து கிராஜுவேட் இன் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணுன்றாங்க. அதே மாதிரி இன்டெகிரேட்டட் ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா MBA இல்லை PGDMல வந்து ஸ்பெஷல் இன் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸிங் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் முடிச்சிருக்காங்க. கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து கிராஜுவேட் இன் MBA சொல்லியிருக்காங்க. அது ஃபாரெக்ஸ் ஆஃபீஸர் கிராஜுவேட் இன் எனி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆஃபீஸர் மினிமம் வந்து 30லேருந்து 40 வயசு வரையும் இருக்கலாம். எக்கனாமிக்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 24லேருந்து 35 வரையும் இருக்கலாம். செக்யூரிட்டி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 26லேருந்து 40 வரையும் இருக்கலாம். இன்டெகிரேட்டட் ட்ரெஷர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 23லேருந்து 32 வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 23லேருந்து 32 வரையும் சொல்லியிருக்காங்க. ஃபாரெக்ஸ் ஆஃபீஸருக்கும் மினிமம் 23லேருந்து 32 வரையும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. சம்பள விவரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 42,020 ரூபாயிலேருந்து 51,490 வரையும் சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸுக்கும் அதே சேம் தான். செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு மட்டும் 36,705 ரூபாயிலேருந்து 45,950 ரூபா சொல்லியிருக்காங்க. இன்டெகிரேட்டட் ட்ரெஷர் ஆஃபீஸர் வந்து 23,700 ரூபாயிலேருந்து 42,020 ரூபா சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 23,700 ரூபாயிலேருந்து 42,020 ரூபா சொல்லியிருக்காங்க. ஃபாரெக்ஸ் ஆஃபீஸருக்கும் சேம் சேலரி பேக்கேஜ் தான். தேர்வு நடைமுறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும். குரூப் டிஸ்கஷன், கண்டக்டர் ஆர் பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் BC கேண்டிடேட்டுக்கு வந்து 600 ரூபா சொல்லியிருக்காங்க. SC ST எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.unitedbankofindia.com போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/3/2019. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/3/2019 அன்னையோட லாஸ்ட் தேதி முடியுது. எக்ஸாம் வந்து மார்ச் ஏப்ரல் 2019 சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுங்க, அதில் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுங்க, அதில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு ஒன்றா லிங்க் கீழே கொடுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். I never made it, but I know I